மூன்றாவதாக, our Blessed Virgin Mary knows very well the will of God much more than other people. இயேசுவின் அன்புக்குரியவர்களே, இங்குதான் நம்முடைய வாழ்க்கையில் பல சமயங்களில் தவறுகளை செய்து கொண்டிருக்கின்றோம். நம்மிலே எத்தனை பேர் இறை விருப்பத்திற்கு ஏற்றவாறு நம்முடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கின்றோம்? The fiat ஆகட்டும் என்று சொல்லுகின்றாரே அன்னை மரியாள், அவர் சொல்லுகின்ற விதமே அற்புதமானது. புனித அகுஸ்தீனார் சொல்லுவார், என்ன சொல்றாரு? அன்னை மரியாள், உம்முடைய திருவுளம் என்னில் நிறைவேறட்டும். I will fulfill God's will. She doesn't say like that. உம்முடைய திருவுளம் என்னில் நிறைவேறட்டும். புனித அகுஸ்தீனார் கோடிட்டு காட்டுகின்றார். ஆனால் நமக்கு அந்த ஒரு வாய்ப்பு கிடைத்தா என்ன சொல்லியிருப்போம்? நான் உம்முடைய திருவுளத்தை நிறைவேற்றுவேன் என்று சொல்லியிருப்போம். திருவுளத்தை, இறைவனின் திருவுளத்தை அறிந்த காரணத்தினால்தான் அன்னை மரியாள் சரிவர நமக்கு தேவையான வரங்கள் என்ன என்பதை அறிந்து நமக்கு கொடுக்கக்கூடிய அன்னையாக இருக்கின்றார். எனவே இறை இரக்கத்தின் பயனாய் நமக்கு கிடைக்கப்பெற்ற சகாயமான பரிந்துரையை அன்னை மரியாள் என்றுமே கொடுக்க தயாராக இருக்கின்றார். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இத்தகைய ஒரு மனப்பாங்கு மட்டுமல்ல, ஒரு நம்பிக்கை விசுவாசம் நம்மிலே இருக்க வேண்டும். அன்னை லூர்து அன்னை, சகாய அன்னை என்பவர் எல்லா விதத்திலும் உடனிருப்பில், பரிந்துரையில். மூன்றாவது மிக முக்கியமான கருத்து, எளியோரையும் பாவிகளையும் அரவணைக்கும் அன்னையின் சகாயம். She has a particular interest, concern for those who are poor, those who are sinners, those who are not enjoying good health, that is sick people. லூர்து அன்னை ஆரோக்கிய அன்னை. எல்லா வகையிலுமே பார்க்கும் பொழுது எளியோருக்கும் பாவிகளுக்கும் உடல் நோயால் பல துன்பங்களை சுமந்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கும் உதவியாக சகாயம் புரிந்து கொண்டிருக்கின்றார். அன்னை மரியாளின் இரக்கம் இத்தகைய ஒரு இரக்கம் என்று சொல்லும் பொழுது, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ற நற்செய்தியிலே காட்டுகின்ற இரக்கத்தை நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். மலைகளிலிருந்து எவ்வாறு பெருகும் ஊற்று கட்டாயமாக கீழே ஓடி வந்து ஆறாக மாறி கடலிலே கடப்பது போன்று இறைவனின் இரக்கம் நம்மை நோக்கி, பாவிகளாகிய, எளியவர்களாகிய, நோயுற்றவர்களாகிய நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கின்ற ஒரு இரக்கம், அதை தடுக்க முடியாது. அன்னையின் சகாயம் அத்தகையது, அவருடைய இரக்கம் தடுக்க முடியாதது. அதைத்தான் அவர் கொடுத்த அனைத்து காட்சிகளிலும் நாக்கிறோம். All the apparitions, my dear brothers and sisters, we see that kind of concern, embracing the sick people, embracing the sinners, embracing the most poor. லூர்து நகரிலே ஏழ்மையில் தவித்துக் கொண்டிருந்த பெர்னதெத் சுப்ரியோ என்ற 14 வயது சிறுமிக்கு தோன்றுகின்றார். ஏழ்மையில் தவித்துக் கொண்டிருந்த ஒரு சிறுமிக்கு, வேளாங்கண்ணியிலே பால் விற்கும் சிறுவனுக்கு தோன்றுகின்றார் ஆரோக்கிய அன்னையாக. அதே அன்னை சலேத் மாதாவாக பிரான்ஸ் நாட்டிலே மாடு மேய்த்துக் கொண்டிருந்த 14 வயதான மெலனி, 11 வயதான சிறுவன் மேக்சிமுக்கு தோன்றுகின்றார். அதே அன்னை பாத்திமா அன்னையாக போர்ச்சுகல் நாட்டில் 3 ஏழை குழந்தைகளுக்கு தோன்றுகின்றார். குவாதலூபிலே அதே அன்னை ஏழை விவசாயிய ஜான் தியேகோ என்பவருக்கு காட்சி அளிக்கின்றார். இந்த காட்சிகளில் இருந்து நாம் உண்மையில் அறிந்து கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்றால்,
அரவணைக்கும் the Lady of Blessed Virgin Mary is an embracing mother. He is coming like the fountain coming from the mountain. He is coming towards the pure people, sinners, and above all the sick people. All this apparition makes us understand that He is ever ready to come and embrace each and every one of us, as today's gospel. Jesus Christ, He extends His hands and touches and make the sickness to go away from the person. கையை நீட்டுவதின் மூலமாக, தொடுவதின் மூலமாக, நோயை நீக்குவதின் மூலமாக அவர் அந்த மனிதன் மேல் உள்ள அன்பினை தெள்ளத் தெளிவாக காட்டுகின்றார். அதைத்தான் அன்னை மரியாளும் இன்று நமக்கு காட்டுகின்றார். My dear brothers and sisters, in the Blessed Virgin Mary, every sinner finds a mother. Every sick man finds a consoling doctor. Every poor person identifies a person who is ever ready to sustain, support, and make your life joyful, happy, and peaceful.